ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தூக்கி எறிகிற தர்பூசணியோட தோலில் தான் நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது கடைகளில் கேக்கில் இந்த மாதிரி இதிலலாம் போட்டிருப்பாங்க, பிஸ்கட்லலாம். இந்த ரெசிபி நம்ம செய்யலாம். இது வந்து பப்பாயால் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி தூக்கி போடுற வாட்டர்மெலன் தோலை வச்சு தாங்க செய்ய போகிறோம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உடனடி நோட்டிஃபிகேஷனுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் வாட்டர்மெலனோட தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபி வந்து குட்டீஸ் அப்படியே கேண்டீஸ் போல் சாப்பிட்லாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து மேலே இருக்க இந்த பிங்க் கலரில் இருக்க வாட்டர்மெலன் இதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுமான்ட்டு இல்லை, ஒரு கொஞ்சம் அந்த ரெட்டெல்லாம் இருக்க மாதிரி இருக்கல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்ம ஒரு பீலர் வச்சு இந்த தோல்களெல்லாம் நம்ம எடுத்து விட்டுறணும். இது ரொம்பவும் கொஞ்சம் டார்க்காக இருக்கங்காட்டி எடுத்து விட்டுக்கிறேன். நார்மலாக அப்படியே இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பீலர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கத்தியிலையும் செஞ்சுக்கலாம். இதோட தோல்கள் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், மொத்தமாக இருக்கும். நான் ஒரு பீலர் வச்சு இதை வந்து பீல் பண்ணுறேன். அப்போவே இது டார்க்காக தான் இருந்தது. நம்ம காய்களில் சொரக்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அதை விடவே இது வந்து கடினமான தோலாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்து இதை கத்தியில் இந்த மாதிரி பீலர் வச்சு எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. அந்த க்ரீன் வந்து இருக்கவே கூடாது, இருந்தால் நல்லா இருக்காது நம்மளுக்கு ரெசிபி. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கிட்டேன். நம்ம கொஞ்சமாக இது பண்ணனாவே நிறையா நம்மளுக்கு கிடைக்கும். க்ரீன் கலர் இல்லாமல் அந்த தோல் எல்லாமே ஃபுல்லாக பீல் பண்ணி விட்டுருங்க. மேலே இருக்க தோல் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக இதெல்லாம் பீல் பண்ணிக்கிட்டே இதில் நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் பெருசு பெருசாக கட் பண்ணாதீங்க, டேஸ்ட் அவ்வளோக்கும் நல்லா இருக்காது, குயிக்காகவும் நம்மளுக்கு வேகாது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். இதை விட சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், பெருசாக மட்டும் கட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே கட் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே ஈவனாக இருக்க மாதிரி கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாமே கட் பண்ணிக்கிறேன் இதே போல். இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபுல்லாக ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியில் வந்து நம்ம இந்த வெட்டி வச்ச வாட்டர்மெலனோட தோல்களெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. இது வேகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதோட நிறமே மாறி ஒரு லைட் மஞ்சள் கலர் மாதிரி வந்துடும், லைட் எல்லோ கலராக. இப்போ அந்த நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுருண்டு வெந்து வந்திருக்கான்ட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகலைன்ட்டு நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக போட்டால் தான் குயிக்காக வேகும், நீங்கள் பெருசாக போட்டிங்கனாலாம் வேகாததுக்கு ரொம்பவுமே டைம் எடுத்துரும். நான் கொஞ்சம் நேரம் கழித்து அது கரெக்டான பக்குவத்தில் இருக்கான்ட்டு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. வெந்துருச்சு, நல்லா வெந்து வரணும். இப்போ 1 கப் போல் சுகர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்தாச்சு. சுகர் வந்து நல்லா நம்மளுக்கு உருகி வரணும், கரைஞ்சி வரணும்.
வாட்டர் மெலனெல்லாம் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி நான் வச்சுருக்கேன். ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. சுகர் கரைஞ்சிடணும். ரொம்பவுமே பதம்லாம் பாகு தேவையில்லைங்க. லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து நீங்கள் வாட்டர் மெலன்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வெட்டி வச்ச இதெல்லாம் சேர்த்துட்டு சுகர் சிரப்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் உள்ளே நம்மளுக்கு அந்த இனிப்பு இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சுட்டு சுகர்லாம் அது உள்ளே சேர்கிற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 கலர் செய்கிறதுக்கு 3 பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 3 இதை வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். பிரிக்கும் போது அந்த சுகர் சிரப் இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சுகர் சிரப்பையும் மேலே சேர்த்துருங்க. இப்போ இதில் நம்ம கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 கலர் செய்கிறதுக்காக ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், அப்புறம் நார்மலாக இருக்க அந்த ஒயிட் கலர் மாதிரி இருக்கிறது தாங்க செய்ய போகிறேன். இதுக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் லிக்விட் ஃபார்ம் அந்த மாதிரி கிடைக்கும். நான் இன்றைக்கி பவுடர் இதில் தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஆரஞ்சு அண்ட் ரெட் கலந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. அதே போல் இதையும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா அந்த கலர் வந்து இதோட சேர்கிற மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். அது ப்ளைனாக இருக்கங்காட்டி இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் 3லேருந்து ஒரு 5 to 6 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஊற வச்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் நல்லா இறங்கி நம்மளோட கேண்டிலாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் வந்து இந்த இதெல்லாம் நான் சேர்த்துக்க போகிறேன், இந்த கேண்டீஸ்லாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 கலரையும் நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் கூட வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே காற்றோட்டமாக காய வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா காற்றோட்டமாக காய வச்சு நான் ரெடி பண்ணிட்டேன். சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. டியூட்டி ஃப்ரூட்டி நாம்ளே செஞ்சிடாச்சு. ரொம்பவுமே குயிக்காக செஞ்சிட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிற தூக்கி போடுற வாட்டர் மெலனோட தோலை வச்சு செஞ்சுருக்கோம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 2லேருந்து 3 months வச்சுருக்கலாம். அப்படியே வெளியே வச்சுருந்திங்கன்னா ஒரு 2 வாரம் போல் வச்சுருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.